முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர நாணயக்கார கடந்த 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். பின்லாந்தில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கம்பஹா நீதவான் சிலனி பெரேரா முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளின் அடிப்படையில் அவரை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். திசர நாணயக்கார மற்றும் அவரது பிணையாளர்களுக்கு நீதவான் வெளிநாட்டு பயண தடையும் விதித்தார். இதன்போது திசர நாணயக்காரவுக்கு எதிராக 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பலப்பிட்டிய போலீஸ் அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர். இதன் காரணமாக அவரை பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல அனுமதி வழங்குமாறு போலீசார் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய அண்மித்த தினமொன்றில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி முதலாவது வழக்குக்குரிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யுமாறு கம்பஹா நீதவான் அறிவுறுத்தினார். இதனை அடுத்து திசர நாணயக்கார மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.